ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் யாமினி. வெல்கம் பேக் டு மை சேனல் யாமினி குக்கிங் vlogs. இன்றைக்கி வீடியோ வந்து பீட்ரூட் தாங்க. நான் வந்து டெய்லி ஃப்ரிட்ஜ் திறக்கும் போதெல்லாம் அது வந்து என் மூஞ்சி பார்க்குது. நான் வந்து அது மூஞ்சி பார்த்துட்டே இருக்கேன். இவன் நம்ம கடாயில் போடுவாளா இல்லை தூக்கி போடுவாளா అని மொச்சிட்டே பார்க்குதுங்க. சரி நம்ம இன்றைக்கி ஒரு வழியாக பீட்ரூட் ஹல்வா செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் ஃபஸ்ட்டு தோலி சீவி அப்படியே பொடி பொடியாக துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிட்டு முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் பீட்ரூட்டு ஃப்ரை பண்ணாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் பீட்ரூட்டு ஃப்ரை பண்ணாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ஜூஸ் செஞ்சுட்டாலும் அது நான் தான் குடிக்கணும். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹல்வா செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கிரேப்ஸ் போட்டு கிரேப்ஸு கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேப்ஸ் வந்து ஃப்ரை ஆகும்போது நல்லா பபுளாக வந்துடும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நல்லா. இப்போ வந்து இந்த கிரேப்ஸு கூட நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா துருவி வச்சுட்டா பீட்ரூட் வந்து இந்த நெய்யில் சேர்த்திக்கலாம். இந்த பீட்ரூட்டு நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ வந்து இந்த பீட்ரூட்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹார்ட் அண்ட் லங்ஸ் நல்லா ஒர்க் ஆகிடும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பால் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் வந்து பால் சேர்த்திட்டேன். பால் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி ஓரளவுக்கு சுருண்டி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி ஓரளவுக்கு சுருண்டி வரப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் வந்து அரை கப்பு சர்க்கரை போதும். இதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் சர்க்கரை சேர்த்திட்டேன். நான் வந்து அரை கப்பு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து நல்லா கெட்டியாக வரும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு நெய் வந்து சேர்த்திட்டேன். நெய் சேர்த்திட்டேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் நெய் சேர்த்திட்டேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாகிடுச்சு. நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா காஜு கிரேப்ஸ் வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் ஹல்வா தயாராக இருக்குது. பாருங்கள் அவ்வளோதாங்க, நம்ம ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. டடா, சுவையான ஆரோக்கியமான பீட்ரூட் ஹல்வா வந்து ரெடி. வாங்க டேஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் பொண்ணு கொடுத்துட்டு நான் டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் லிதன்யா, டேஸ்ட்டு பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ.